ஹலோ கைஸ், நான் உங்கள் Mohamed Azzim தமிழ்நாட்ரிக்ஸ் பேஜிலேருந்து. இந்த வாய்ஸை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு தானே? கண்டிப்பாங்க, நானும் லாஸ்ட்டாக வீடியோ போட்டு ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பல பேர்த்துக்கு தெரிஞ்சதுக்கும் நான் கடைசியாக ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரீமியம் எப்படி ஈஸியாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவை யூடியூப்லேருந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் 2 தடவை யூடியூபோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வயலேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சேனலை டெர்மினேட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வீடியோஸுமே ரெக்கார்டும் பண்ணல, அப்லோடும் பண்ணாமல் நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இன்னையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நீ என்னதான்ப்பா சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறீங்கன்னா, டைட்டிலே பார்த்துருப்பீங்க. நம்மளோட மொபைலில் இன்பில்ட்டாகவே VPN அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க, சில பேர் அதை பற்றி யோசிச்சிருப்பீங்க. எப்படி அதை யூஸ் பண்ணுறது? நானும் கொஞ்ச நாள் முன்னாடி ட்ரை பண்ணி பார்த்தேன். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சத்தியமாக எனக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கல. அதுக்கப்புறம் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தப்ப தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த VPN ஆப்ஷனை வச்சு நம்மளோட மொபைலில் நம்ம எக்ஸ்டர்னலாக ஏதாவது VPN ஆப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நான் டர்போ VPN வச்சுருக்கேன், டேரெக்டாக டர்போ VPN ஆப்குள்ளேயே போயிடுச்சு. அந்த மாதிரி நம்ம எக்ஸ்டர்னல் ஆப் வச்சுருந்தோம்னா அதுக்குள்ளே போகும். இல்லை, என்கிட்ட எக்ஸ்டர்னல் ஆப் இல்லை, ஆனால் இதுக்குள்ளே போனேன் அப்படின்னா நீங்களே பார்த்துக்கலாம். மொபைலில் செட்டிங்ஸில் அந்த மோரில் அங்கேயே VPNங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த VPN ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே இப்போ நான் இந்த ரெண்டுமே நான் புதுசாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அதை ஃபர்கெட் கொடுத்துக்கிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எந்த ஒரு VPN ஆப்பும் நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா எம்டியாக இருக்கும். ஏதாவது VPN ஆப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த VPN ஆப் மட்டும் இங்கே காட்டும். இதை நான் எப்படி ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் மேட்ரு தான். ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதாவது ப்ரௌசருக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு vpnbook லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். vpnbook.com அப்படின்னு கொடுத்து நீங்கள் ஐம் ஸோ சாரி, நான் டேட்டா கனெக்ஷனே ஆன் பண்ணலை. ஓகே, vpnbook.com கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஓகே, இதுதான் அந்த பேஜ். இந்த பேஜ்க்குள்ளே உங்களுக்கான ஃப்ரீ VPN சர்வீஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் கவனித்து நீங்கள் ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறையாவே கிடைக்கும். ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்? ஓகேப்பா, நான் எக்ஸ்டர்னல் ஆப் நான் யூஸ் பண்ணணும்னு எனக்கு பிடிக்கல, என் மொபைலில் ஸ்டோரேஜும் இல்லை, நான் இன்பில்ட்டாக இருக்கிற அந்த ஒரு VPN ஆப்பை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த VPN பேஜ்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு இந்த இடத்துல PPTPன்னு அந்த ஆப்ஷன் இருக்கும்ல, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பல சர்வர்ஸ் காட்டும். பல சர்வர்ஸில் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு 1 or 2 சர்வர்ஸ் காட்டும். இது போலாண்ட் சர்வர், இது ஜெர்மனி சர்வர், இது US, இது ஃப்ரான்ஸ், இது கனடா. இது எல்லாத்துக்குமே காமனான யூசர் நேம் பாஸ்வேர்டு அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகே, இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? இங்கே தாங்க இருக்குது விஷயமே. இப்போது நான் US ஐபியோடு நான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. US சர்வர் மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இதை இப்போ காப்பி பண்ணிட்டேன். டேரெக்டாக உங்கள் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. அதை கொடுத்துட்டு இங்கே ஆட் சிம்பிள் இருக்கும். சில மொபைலில் இல்லை, எல்லா மொபைல்லையுமே இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த VPN சர்வீஸ் நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னா மொபைலில் ஸ்க்ரீன் லாக் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன் லாக் செட் பண்ணிவிட்டு தான் இதை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்க்ரீன் லாக் இப்போ எல்லாமே யூஸ் பண்ணுவீங்கன்னு தெரியும், யூஸ் பண்ணாதவங்களுக்கு இது ஒரு ஹிண்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த இடத்துல அந்த ப்ளஸ் சிம்பிள் நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு VPNோட நேம் உங்களுக்கு பிடிச்ச நேம் நீங்கள் வச்சுக்கலாம். நான் இதையே நான் இங்கே VPN அட்ரஸே நான் இங்கே நேமாகவே கொடுக்குறேன். ஓகே, டைப்பில் PPTPA நான் கொடுத்துச்சு, அதுவே டிஃபால்ட்டாக தான் இருக்கும். இந்த சர்வர் அட்ரஸில் தான் நம்ம அதை பேஸ்ட் பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல போல்ட் லெட்டர்ஸில் இருக்கிறது பிரச்சனை இல்லை, அதுவாகவே அது லெட்டர்ஸ் ஸ்டைலஸ் சேஞ்ச் பண்ணிக்கும். ஓகே, நான் இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த ஒரு சேவ் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் இருக்கிற அந்த ஆப்ஷன் வந்துடுச்சு, அந்த VPN சர்வீஸ் காட்டிடுச்சு. இப்போது நம்ம அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். என்னப்பா அது யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கேட்குது, எனக்கு இது தெரியாதே அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த வெப்சைட்லேயே அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அவங்க யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும். அதோட யூசர் நேம் vpnbook தான், பாஸ்வேர்ட் B2C4V4C. ஓகே, நாம் இதை போய் அங்கே டைப் பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். யூசர் நேமில் அவங்களோட VPNbook, பாஸ்வேர்டில் B2C4V4C. இந்த இடத்துல நம்ம சேவ் அக்கௌண்ட் இன்ஃபோ கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இந்த இடத்துல நீங்கள் இது ரெண்டையுமே டைப் பண்ணதுக்கப்புறம் கனெக்ட் கொடுத்துக்கோங்க. இல்லை நான் எனக்கு US சர்வர் வேணாம், நான் ஃப்ரான்ஸ் யூஸ் பண்ணணும், இல்லை நான் போலாண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கிற எந்த ஒரு சர்வர் வேணால் கொடுத்துட்டு
இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் மட்டும் காமனாக கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே கனெக்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு அன்சக்ஸஸ்ஃபுல்னு வந்திருக்கு. என்னப்பா இப்போ தானே சொன்னேன் இது வச்சு ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம்னு சொன்னேன், இப்போ அன்சக்ஸஸ்ஃபுல் வந்திருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில சமயம் இதோட சர்வீஸ் வந்துட்டு டிஸ்கனெக்ட் ஆகலாம். பட் ஒன்ஸ் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கனெக்டே ஆகிடுச்சுங்க. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கனெக்ட் ஆகிடுச்சு. சில சமயம் வந்துட்டு ஒன்ஸ் அகெயின் அது வந்து கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா டிஸ்கனெக்ட் ஆகாது. சில பேர்த்துக்கு மட்டும் அவங்களோட இன்டர்நெட் கெப்பாசிட்டி பொறுத்து, ஸ்பீடு பொறுத்து அது வந்துட்டு கனெக்ஷனில் கொஞ்சம் இது இருக்கும். எனக்கு இப்போது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போது என்னோடய சர்வர் யூஎஸோட கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்கலாம், நான் huo.netக்கு போகிறேன். huo.net அப்போனா என்னென்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறீங்களா? huo.netனா உங்களோட லொக்கேஷன், உங்களோட ஐபியோட லொக்கேஷன் காட்டுறது தான் huo.net. ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஐபி இதுதான். என்னோடய ஐபி வேறு. இந்த VPN கனெக்ட் பண்ணதுனால என்னோடய ஐபி இது. அது மட்டும் இல்லாமல் இது யூஎஸோட ஐபி. இங்கே காட்டிடுச்சு பாருங்கள், ஹோஸ்ட் நேம் us1.vpnbook.com, ISP டோட்டலாக எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போது யூஎஸ்ஓட கனெக்ட் ஆகிட்டீங்க. அவ்வளோதாங்க, இதுதான் இந்த VPN. இதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்டர்னலாக ஒரு VPN ஆப் யூஸ் பண்ணாமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. பிடிக்கலாம் யோசிக்காமல் டிஸ்லைக் பண்ணிவிட்டு எதனால் பிடிக்கல அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் புதுசாக வியூ பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. திடீர்னு அங்கே ஒரு பெல் சிம்பிள் காட்டும், அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. நம்மளோட உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.